ஹலோ ஆப்ஷன் பையர்ஸ். இந்த சேனலில் ஆப்ஷன் ரிலேட்டடாக எல்லா டைப் ஆஃப் ஆப்ஷன்ஸும் ட்ரேட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு சேனல். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் ஆப்ஷன், ஸ்டாக் ஆப்ஷன், கமாடிட்டிஸ் ஆப்ஷன் எல்லாமே லேர்ன் பண்ணிக்கிறதுக்கும் டெக்னிக்கல் கற்றுக்கிறதுக்கும் வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது ரிலேட்டடாக ஆப்ஷன்ஸ் லேர்ன் பண்ணிக்க நம்மளுடைய ஆப்ஷன் கைன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிஸ்க்ளைமர்: நான் செபி பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் இல்லை. இந்த பதிவு விளக்க நோக்கத்திற்காக மட்டும். ஹலோ ஆப்ஷன் பையர்ஸ். இன்னைக்கு மே 8. நம்மளுடைய இண்டெக்ஸ் பல்ஸ் கால்குலேட்டர் இண்டிகேட்டரில் என்னென்ன என்ட்ரி வந்திருக்குன்னு சொல்லி செக் பண்ணிக்காங்களா? அந்த என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ரியாக்ட் பண்ணியிருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஸ்பாட் ப்ரைஸ் மார்னிங் செக்ஷனில் 137 பாயிண்ட் கேப் டவுன் ஆகி ஓப்பன் ஆனது. ஓகேங்களா? ஸோ மார்னிங் செக்ஷனே வந்து பார்த்தீங்கன்னா 137 பாயிண்ட் மைனஸில் ஓப்பன் ஆனது நிஃப்டி. ஸோ அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கங்களேன், நமக்கு அன்றைக்கி ஃபுல் டேவுமே ட்ரேட் வந்து பாருங்கள் கரெக்டாக அந்த ஃபஸ்ட்டு கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்குங்களா? இந்த ஃபஸ்ட்டு கேனோட ஹை வந்து பார்த்தீங்கன்னா 24,246. ஸோ லோ வந்து பார்த்தீங்கன்னா 24,164. கிட்டத்தட்ட உங்களுக்கு இந்த 80 பாயிண்ட்டுக்குள்ளே தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் மார்க்கெட்டே ட்ரேட் ஆகிட்டு. உங்களுக்கு பாருங்களேன், நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபஸ்ட்டு கேண்டில். இந்த ஃபஸ்ட்டு கேண்டிலுக்குள்ளே தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல் மார்க்கெட்டுமே ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. ஓகேங்களா? அந்த 80 பாயிண்ட் ரேஞ்சிலே தான். ஸோ இந்த மாதிரி மார்க்கெட் கண்டிஷன்லையுமே நம்மளுடைய இண்டிகேட்டரில் வந்து எப்படி ரியாக்ட் பண்ணியிருக்குன்னு சொல்லி பார்க்கலாங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நிஃப்டி ஸ்பாட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 24,200 இருந்தது. ஸோ இந்த ஸ்பாட் ப்ரைஸை பேஸ் பண்ணி நம்மளோட இண்டிகேட்டரில் கால்லையும் புட்லையும் என்ட்ரி செக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு 1 மினிட் கால் ஆப்ஷன் சைடு செக் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ட்ரெண்டு மார்னிங் செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா பையிங்கில் இருந்தது. ஆஃப்டர்நூன் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்டு வந்து செல்லிங்க்கு சேஞ்ச் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி நமக்கு 1 மினிட் ஸ்கேல்பிங் கால் ஆப்ஷன் படி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி எதுவுமே வரல. ஓகேங்களா? ஸோ அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா புட் ஆப்ஷன் சைடில் என்ன என்ட்ரி வந்திருக்குன்னு பார்க்கலாம். புட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா 1 மினிட்ல நமக்கு ஃபஸ்ட்டு பிரேக் அவுட் என்ட்ரி 9:18க்கு வந்தது. ஸோ அந்த என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஹை பிரேக் ஆகவே இல்லை. என்ட்ரி ஆக்டிவேட் ஆகலை. ஸோ அடுத்த என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா 9:24க்கு வந்தது. அந்த கேனோட ஹை பிரேக் ஆகும்போது என்ட்ரி எடுத்திருப்போம். அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மொமெண்டம் ஃபுல் அண்ட் ஃபுல் கேப்சர் பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறமேட்டு ரிட்டன் என்ட்ரி பிரேக் அவுட் என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா 10:57க்கு வந்திருக்கு. ஸோ அந்த கேனோட ஹை பிரேக் பண்ணி என்ட்ரி எடுத்திருப்போம். அங்கே வந்து பார்த்தா நமக்கு எக்ஸிட் மார்க்கில் எக்ஸிட் பண்ணினோம்னா நமக்கு அங்கே வந்து மினிமம் ஸ்டாப் லாஸில் வெளியே வந்திருப்போம். ஸோ அடுத்த என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா 11:24க்கு வந்திருக்கு. ஸோ அந்த கேனோட ஹை பிரேக் பண்ணி என்ட்ரி எடுத்திருப்போம். அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மொமெண்டம் ஃபுல் கேப்சர் பண்ணி கொடுத்து. ஸோ அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா வேறு எதுவும் என்ட்ரி வரல. இந்த என்ட்ரிஸ் மட்டும்தான். ஓகேங்களா? அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸ் ரிவர்சல் சைட்ஸ் என்ன என்ட்ரி வந்துருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கால் ஆப்ஷன் சைடில் பார்க்கலாம். கால் சைடு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மார்னிங் செக்ஷன் வந்து எதுவுமே என்ட்ரி இல்லை. அது இல்லாமல் உங்களுக்கு ட்ரெண்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லிட்டீங்க ரேஞ்ச் பண்ண மார்க்கெட்டில் எப்படின்னு உங்களுக்கு ட்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பை செல் உங்களுக்கு சேஞ்ச் ஆகி வரும்னு சொல்லி அதேமாதிரி பாருங்கள். நமக்கு கால் ஆப்ஷனில் மார்னிங் செக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா பையிங்கில் இருந்தது. அதுக்கேமாதிரி ட்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா செல்லிங்க்கு சேஞ்ச் ஆகுது. ரிட்டன் உங்களுக்கு அகைன் பை அகைன் செல். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்டும் கிளியராகவே கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். இந்த மாதிரி மார்க்கெட் வந்து உங்களுக்கு ட்ரெண்டு சேஞ்ச் ஆகி வந்ததுன்னா ஓகே, எனக்கு ட்ரேட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டர். ஓகேங்களா? கால் ஆப்ஷன் படி வந்து பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸில் நமக்கு இன்றைக்கி என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி எதுவுமே வரல. ஒரே ஒரு என்ட்ரி வந்திருக்கு. அதுவும் நமக்கு க்ளோசிங்கில் தான் வந்திருக்கு. அந்த என்ட்ரி நம்ம எடுத்துருக்க மாட்டோம். அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா புட் ஆப்ஷன் சைடில் என்னென்ன என்ட்ரி வந்திருக்குன்னு பார்க்கலாம். புட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 10:55க்கு ஒரு என்ட்ரி வந்தது. பட் ஆனால் அந்த கேண்டலோட ஹை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பிரேக் ஆகவே இல்லை. அந்த என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் ஆகாமல் அங்கேருந்து மார்க்கெட் அப்படியே ரிவர்ஸில் ஆகிடுச்சு. ஸோ அடுத்த என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா 11:20க்கு வந்திருக்கு. ஸோ அந்த கேண்டலோட ஹை பிரேக் பண்ணி என்ட்ரி எடுத்திருப்போம். அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மொமெண்டம் கேப்சர் ஆயிருக்கு. ஓகேங்களா? நீங்கள் க்ளோசிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கட் பண்ணியிருப்பீங்க. ஸோ நமக்கு எக்ஸிட் மார்க் எங்கேயுமே நமக்கு இடைப்பட்ட இதில் வரல. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு க்ளோசிங்கில் கட் பண்ணியிருப்போம். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே நிஃப்டி டோட்டல் மொமெண்டமே வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 80 பாயிண்ட்டுக்குள்ளே தான் இருந்தது. ஸோ அந்த 80 பாயிண்ட்குள்ள மொமெண்டம்லேயுமே நம்மளோட இண்டிகேட்டர் வந்து எப்படி ரியாக்ட் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்களா? ஸோ இந்த இண்டிகேட்டர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கணுமா, நம்மளுடைய கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய டீம் மெம்பர்ஸ் உங்களை கைட் பண்ணுவாங்க. ஸோ மேலும் ஆப்ஷன் ரிலேட்டடான அப்டேட்ஸ்க்கும் இந்த ஸ்ட்ராட்டஜிக்கும் நம்மளுடைய ஆப்ஷன் கேம்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ. நம்ம இண்டெக்ஸ் பல்ஸ் கால்குலேட்டர் இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா 3 days டெமோ கொடுக்குறோம். நீங்கள் டெமோ அசஸ் வாங்கிட்டு ஃப்ரீ ட்ரையல் யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களுக்கு ட்ரையல் பீரியடில் டவுட் ஆர் கிளாரிஃபிகேஷன் பண்ணணும்னா நம்மளுடைய கான்டாக்ட் நம்பர் 9585222256 இந்த நம்பருக்கு நீங்கள் காலர் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா நம்மளுடைய டீம் மெம்பர்ஸ் உங்களுக்கு ஃபர்தர் கிளாரிஃபிகேஷன் கொடுப்பாங்க. தேங்க்யூ.